இந்த பிஸ்னஸ் வந்து ஜாலியாக இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க, ஊர் வச்சா ஐம் சாரி. எஸ், நான் பாக்கிறேன். எங்கள் கம்பெனி ஆர்வில்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் 2004 நான் ஃபீல்டு உள்ள வந்தேன். கிட்டத்தட்ட 24 வருஷம் என்னுடைய இந்த சிவில் ஃபீல்டோடைய அனுபவம். இது என்ன உங்களுக்கு தெரியும், இவர் எங்கள் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், என்னோட பார்ட்னர். ரைட், நாங்கள் ஆர்பிபிஎஸ் என்ன பண்ணுறோம், 2 பிரான்ச்சஸ், பாண்டிச்சேரி அண்ட் ஈரோடு. அடுத்தது 5 டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குது. ஈரோடு, சேலம், கரூர், தருமபுரி அண்ட் சென்னை. 5 டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுடைய நடந்தது. 4 ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கிறோம். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் அடுத்தது ராஜஸ்தான்ல என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் தனியாக கம்பெனி ஆரம்பித்து 2011 கம்பெனி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் எங்கள் கம்பெனியோடைய எக்ஸ்பீரியன்ஸ். தென் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். பெரிய ப்ராஜெக்ட்னு 50 ப்ராஜெக்ட் சொல்லலாம். அப்புறம் குட்டி குட்டி நம்ம வந்து அதில் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. தென் என்னுடைய பெரிய சக்ஸஸ் என்னன்னா, என்கிட்ட 100+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது எல்லாமே என்னுடைய ஓன் எம்ப்ளாயிஸ். அவுட் சோர்சிங் பண்ணி நாங்கள் டெய்லி சம்பளம் கொடுக்குறதா கிட்டத்தட்ட 100+ எம்ப்ளாயிஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். இதுதான் என்னுடைய பெரிய சக்ஸஸ். ஏன்னா ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஆழ்வாரில் போகணும்னு சொல்லலாமல் இது ஓன் எம்ப்ளாயிஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். தென் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், ஆர்வி பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏன் மற்ற பில்டர் இருக்கும்போது ஏன் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட வரும்போது நான் என்னுடைய எஸ்ஓபி கிட்ட கொடுத்துருவேன். நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிற டீட்டெயில் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். தென் செகண்ட் வந்து என்னுடைய கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா ஒரு லாக், அந்த வீட்டில் இருக்கிற லாக்கு என்ன ரேட்டுன்றது நான் அந்த ரேட்டில் இதை கொடுத்துருவேன். ஸோ இல்லை சார் நான் ஹை ரேட்டு லாக் போக போகிறேன்னாக்கா நான் கொடுத்து அதை காஸ்ட்டை நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேஞ்ச் வேணும் போய்க்கலாம். அந்த மாதிரி கிளியராக இருக்கும் அது என்னுடைய கோர்ட்டில். தென் செகண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 100+ என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதுனால என்னால் கொடுக்குற டைமில் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க முடியும். நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம்னு பார்த்தா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 3 பேராமீட்டர் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ரெசன்டேஷன் பியூர்லி ரெசிடென்ஷியல் பிளான். ஏன்னா இது என்னோட 3வது ப்ரெசன்டேஷன். இந்த 2 ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நான் பேசிட்டேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் உள்ள சப்ஜெக்ட் உள்ள டைரெக்டாக போகும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்க்ளைமர் போட்டது. ரைட், ரெசிடென்ஷியல் இப்போ வந்து என்ன எப்படி ஒரு என்கிட்ட வந்து இப்போ மணி சார் வந்து பாய்க்காக வீடு கட்டணும் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அவர் என்னோட கிளைண்ட் அப்படின்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவருக்கு என்ன தேவைன்றதை பிளான் பண்ணுவோம். பெஸ்ட் பிளான், அவருக்கு என்ன தேவை, அவருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன தேவைன்றது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன தேவை, இது எல்லாமே அவரை உட்கார வச்சு அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அவர் கட்டுற வீட்டுக்கு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவரை உட்கார வச்சு இங்கே இருக்க சார் இது சரியா இருக்கும், இது சரியா இருக்கும், இல்லை இது வேண்டாம், இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இதை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கே போவோம். கொட்டேஷனே அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம். அது எப்படி போவோம்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து சென்ட்ரல் லைன் சொல்லுவோம். இது சென்ட்ரல் லைன் அப்படின்னாக்கா எங்கெங்கெல்லாம் காலம் பொசிஷன் பண்ண போகிறோம். பிளைண்டா பேசிட்டு போயிடுவாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க வேலை செய்யும் போது அவங்க நிறைய காம்படிஷன் வந்துடும். அப்புறம் வந்து எனக்கு ரேட்டு கட்டுப்படி எவ்வளோ போல ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லைன் டிராயிங், இது வந்து புட்டிங் டிராயிங், அது காலத்துக்கு என்னென்ன சைஸ்ல காலம் போட போறோன்றது முன்னாடியே கொடுத்துருவோம். ஏன்னா வீடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ரிலேட்டிவ் யாராவது வந்துட்டு இல்லை பெருசா போட்டுக்கலாமே இது தாங்காது அப்படின்னா கதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கான்ட்ராக்டருக்கு அவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்துடும். ஸோ இதுவும் முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் கொடுத்துருவோம் பாருங்க. அது என்னன்னாக்கா ஒரு காலத்துக்கும் என்னென்ன ராடு போட போறோன்றதுல அங்கே கொடுத்துருவோம். ஒரு காலத்துக்கும் என்ன ராடு போட போறோம், அந்த ராடு என்ன ஸ்பேசிங்ல கட்ட போறோம், அது எப்படி இருக்க போகுதுன்ற உட்பட ஃபுல்லாவே நாங்கள் அதை கொடுத்துருவோம். கிட்ட கம்ப்ளீட்டா கிட்ட கொடுத்துட்டாக்கா கிளியரா உங்களுக்கு வந்து நீங்க மட்டும் வரலாம், உங்க பேப்பர் பார்க்கலாம், டிராயிங் பார்த்து இங்க கொடுத்து டிராயிங்ல பண்ணிருக்கலாம், சைட் ரைட் போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம பேசும்போது நீங்க இது பேசுறீங்க இப்போ இது செய்யறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரும். ஸோ அந்த இஷ்யூலாம் தவிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூஃப்ல எப்படி பீம் கட்டுவோம், கம்பி எப்படி கட்டுவோம், என்ன சைஸ் கம்பி போட போறோம் அப்படின்ற டீடைல் வந்து கொடுத்துருவோம். இப்போ சார் சொன்னாரு இல்லை ஸ்டீல்ஸ் எல்லாம் ஒரே ஸ்டீல்ஸ்ன்ட்டு, அதுலேயுமே வேரியேஷன் இருக்கு. FE 500 இருக்கு, 550 இருக்கு, 450 இருக்கு.
ஸோ என்னுடைய கோட்டுக்குள்ளார நான் என்ன ஸ்டீல்ஸ் போட போறேன், அந்த ஸ்டீலோடைய காஸ்ட் என்ன பிராண்ட் போட போறது வரணும் கிளியரா கொடுத்துருவோம். இது வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சார் கொடுத்த வீடு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் படத்தை போட்டு கையில கொடுத்துருவோம். இது நம்ம பண்ண வீடு தான். பெயிண்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து அவர் வாங்கிப்பாரு சார், கார் அவர் வாங்கி சார், பின்னாடி மரச்செடி எல்லாம் அவர் கட்டுப்பாரு சார். ஈரோடு சார், ஈரோடு திருத்துறையில சார். சார் அங்கெல்லாம் 2 ஏக்கர் விட்டு வீடு கட்ட சொல்லுவாங்க சார், 1 ஏக்கர் விட்டு வீடு கட்ட சொல்லுவாங்க. இங்க 10க்கு 20க்கு 60 கொடுத்து எல்லாமே கேட்பாங்க சார், கொஞ்சம் சவாலாக தான் சார் இருக்கும். அதான் தான் கட்ட தேடி ஓடிடுது. கமர்ஷியல் இது சாரி இப்போ ரெசிடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை மாதிரி முடிச்சு உங்ககிட்ட வந்து கடைசி நேரத்தில் உங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் இருக்கும். என்னன்னா இன்டீரியர் உள்ளார வருவாங்க. அப்போ இன்டீரியர் உள்ள வரும்போது கடைசி நேரத்தில் நம்ம சொல்லில் மாதிரி ஒரு இன்டீரியர் யாரா உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா இன்டீரியர் பண்ணும்போது தான் தெரியும் அந்த இடத்துல திடீர்னு இங்கே வந்து ஒரு லைட் வேணும்னு கேட்பீங்க. அப்போ அவருக்கு காம்ப்ளிகேஷன் ஆகிடும். என்ன காம்ப்ளிகேஷன் ஆகிடும்னா சார் அவங்க எலக்ட்ரிஷியன் அவங்க வந்து லைட் வைக்காம விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடும். நீங்க என்ன டோர் திறந்தா உள்ள லைட் இருக்குன்னு கேட்பீங்க. அது இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எலக்ட்ரிக்கல் டீம் அண்ட் இன்டீரியர் டீம் வித் கிளைண்ட் கூட இந்த ஸ்டேஜ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப்ல தான் நான் வந்து ஒரு வீடை ஒரு கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே முன்னாடியே ஃபுல் டிரான்ஸ்பரன்சி வேர்டு சார்ட் வந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. தென் கமர்ஷியல். அடுத்து நம்ம பண்ற ப்ராஜெக்ட் வந்து கமர்ஷியல் பண்றோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ். வளர்மூர்ல கட்டின ஹாஸ்பிட்டல் இது, இப்போ நெல்லித்தோப்புல கட்டிக்கிற அபார்ட்மெண்ட். இந்த அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா G+4 கிட்டத்தட்ட இதுல வந்து 8 வீடு இருக்கு. ஒரு வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சது எல்லாமே நம்ம பிஎன்ஏ மெம்பர்ஸ். எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கேமராமேன், நெட்வொர்க்கிங், சிசிடிவி கேமரா, ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஜெனரேட்டர், சைன் போர்ட், ஷெட் ஒர்க் எல்லாமே நம்ம பிஎன்ஏ மெம்பர் தான். ஒரு ஆள் கூட உள்ள வரல. கார்பரேட் உட்பட எவ்ரிதிங் நம்ம பிஎன்ஏ மெம்பருக்கு கட்டப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ஜெயம் ஹாஸ்பிட்டல் வளவூர். அந்த ஹாஸ்பிட்டல் லோகோவும் நம்ம பிஎன்ஏ மெம்பர் தான் டிசைன் பண்ணாரு. எஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் நம்ம வந்து நிறைய ஒர்க் மெயின்டெனன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடிபி ஒர்க் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு இடிபி ஒர்க் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 25 lakhs வந்து ஒரு இடிபி ஒர்க் பண்ணோம். ஏன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அது நம்ம சொல்லிக்கல தெரியும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் பிஎன்ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எனக்கு கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ். இவங்களாம் என்னுடைய கிளைண்ட்ஸ். ரைட். We build it. You dream it. We build it. Thank you dear. Thank you Bobby Krishnan. இது எல்லாருக்கும் வந்து லீவ் போடாம போட்டு வந்தாரு. ரொம்ப தேங்க்யூ.